ஹாய் மக்களே, மணி 9 ஆக போகுது. இப்போ கையில் வச்சுருக்கிறது என்ன மருந்துன்னு தானே பார்க்குறீங்க. இந்த மருந்து போடணுமா பார்த்துக்கோங்க. கிளியராக தெரிய மாட்டேங்க. இந்த மருந்து இந்த ஈரெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பல் எப்படி தெரியுது பற்றியெல்லாம் வேறெல்லாம். அதனால் நைட்டுக்கும் காலையிலைக்கும் இதை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை அதுலேயோ ஒவ்வொரு ட்ராப்பாக வச்சு இந்த ஊனு இந்த இதில் எல்லாத்துலேயுமே தடவை சொல்லியிருக்காங்க இந்த மருந்தை. ஈருக்கெல்லாம் பழம் போல் இதில் என்ன போட்டிருக்கு, டானிக் ஆசிட்டு, பொட்டாசியம், அயோடைடு, அயோடின், மெத்தால் அப்படி இப்படின்னு நிறைய போட்டிருக்கு. பிச்சு போடுவேன் வச்சிரு போட்டிருக்கு. இப்போ மணி 9, மாத்திரைலாம் போட்டாச்சு. நிறைய பேர் கண்டக்டரை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போன மக்களே, ஏன்னா இன்றைக்கி நேற்று டைல்ஸ் போய்ட்டு இருந்தேன்னா அன்றைக்கி ஃபுல்லாக துணி துவைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு செமைக்கு துணி மிஷினும் இவ்வளோ நாள் அந்த வாசல் பக்கத்தில் வச்சுருந்தேன். அதை இனி ஏதாவது வேறு வீட்டுக்கு போனால் கொண்டு போய் மாட்டலாம், இங்கே என்னத்தை மாட்டேன்னு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப துணி சேர்ந்துட்டு, ஏன்னா எங்களோட வாழ்க்கை எப்படின்ட்டு போகுதுன்னா, இப்போ நாளைக்கு திங்கள், புதன், வெள்ளி 3 நாள் டயாலிஸாக. காலையில் எந்திரிச்சு சமைச்சிட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிட்டு கரெக்டாக என்னையும் நானும் டயாலிஸ் போனோம். இந்த சமயத்தில் அவிய எனக்கு விடிய காலம் 2:45 3 மணிக்கு எந்திரிப்பாவ. எந்திரிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு நேராக வேலைக்கு போயிடுவாவ. 3 மணிக்கு கரெக்டாக போயிடணும். அதுக்கு 2:30க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருவாவ. போயிட்டாங்கன்னா அவிய கரெக்டாக 8 மணிக்கு அவியலுக்கு வேலை விடுமா. 8 மணிக்கு வேலை விட்டா அவிய, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, மிட்டாய் கடைக்கு இந்த கடலை மிட்டாயி, அப்புறம் எள்ளு மிட்டாயி, லட்டு, இந்த மாதிரி ஐட்டம் ஹோல்சேல் கடையில் இப்படி நிறைய பாட்டிலெலாம் வாங்க மாட்டாவ. ஒரு 2 பாட்டில் ஒவ்வொரு ஐட்டம், அப்புறம் சாக்லேட்டு, இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சுட்டு அதை கரெக்டாக 8 மணிக்கு வேலை விடுமா. அப்படி வரும்போது ஒரு ரெகுலராக ஒரு 10 கடை பிடிச்சி வச்சுருப்பாங்க மக்களே. அந்த கடைக்கு மட்டும் ஏதாவது வேணுமான்னு கேட்டு வருவாவ. அது எதுக்கு அந்த இது பண்ணுறாங்கன்னா, பெட்ரோலுக்கு ஏதாவது ஆகுமா, 100 ரூபா கிடைச்சாலும் போதும் அப்படின்னுட்டு. 100 ரூபானா ஒரு பாட்டிலுக்கு 100 ரூபா கிடைக்காது, ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி வச்சு கொடுப்பாவ. கிடைச்சாலும் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வர்றதுக்கு இங்கே 8:45 ஆயிரத்துக்குங்க. உடனே நான் அதுக்குள்ளே இவியல்வலை காலையில் சமையல் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இவியல்வலை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வருவாவ. என்ன பண்ணுவாங்கன்னா குளிக்கணும். ஏன்னா காலையில் போய் போனாலே அதுக்கப்புறம் மூட்டை, அப்புறம் காயெல்லாம் வெயிட்டு கொடுக்குறது. நிறைய பேர் கேட்குறாங்க என்ன வேலை அப்படின்ட்டு. இதுதான் அந்த கடைக்கறவையெல்லாம் வருவ பற்றியெல்லாம் அவிகளுக்கு இவிய காய்கறிகள் எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் போட்டு கொடுக்கணும் போல். அப்புறம் காலையில் போன உடனே எல்லா பொருட்களையும் அள்ளி வைக்கணும். இப்போ இந்த தக்காளினா தக்காளி அள்ளி வைக்கணும். இப்படி எல்லா வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் குளிச்சுட்டு செஞ்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்னையும் அவசரமாக டயாலிஸ் கூப்பிட்டு போகணும். டயாலிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு 12 மணி ஷிஃப்ட்டு. எல்லாருமே ஷிஃப்ட்டையும் கேட்டிருந்தாவ, எத்தனை மணி ஷிஃப்ட்டு எப்படின்ட்டு. எனக்கு 12 மணி ஷிஃப்ட்டு. எனக்கு முதல்லையே எங்கள் டாக்டர் 12 மணி ஷிஃப்ட்டு போட்டாவ. திங்கள், புதன், வெள்ளி. ஏன்னா எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறது. அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வாங்கிட்டு வர கரெக்டாக இருக்கும்னே போட்டாவலாம், என்னது தெரில. 12 மணி ஷிஃப்ட்டு போட்டாவ. நானும் கரெக்டாக இங்கேருந்து 9:30 ஆயிரம் பார்த்துக்கோங்க. பயிர்னு கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு அவரை குளிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு என்னையும் கொண்டு டயாலிஸ் விட்டாங்கன்னா அந்த என்னைய பில்லு போடுறதுக்கு போய் பில்லு போட்டு வா, நான் போய் பைக் விட்டுட்டு வரேன்ட்டு போவேன். நான் கரெக்டாக 10:30 ஆகும். இங்கேருந்து 9:30 கிளம்புனோன்னா 10:30 போய் சேர்ந்துவோம். அப்புறம் பில்லு போட்டுட்டு போய் கொடுத்தோன்னா 11 மணி ஆயிடுமா. சில சமயம் பெட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதை உடனே போட்டுருவாங்க. பெட்டு ஃப்ரீயாக மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா காலையில் ஷிஃப்ட்டுக்கே 25 பேர் இந்த மாதிரி இருப்பாவ. அவிய காலையில் ஷிஃப்ட்டு எத்தனை மணிக்கு தொடங்கும்னா 6 மணிக்குலேருந்தே தொடங்கிடும். 6 மணிக்கு தொடங்கி சில பேர் முன்னாடிலாம் 6 மணிக்கு வந்தவி இருந்தாங்கன்னா அந்த ஷிஃப்ட்டு ஒரு 11 மணிக்கு பிடிச்சிட்டா எனக்கு சீக்கிரமாக போட்டு விட்ருவாவ.
11 மணிக்கு போட்டாங்கன்னா 3 மணிக்கு முடியும் மக்களே. உடனே பயிர்னு ஓடி வருவோம். ஓடி வந்தால் அந்த பிள்ளைகள் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாவ. நான் வந்து என்ன பண்ணுவேன், இதில் வந்த உடனே எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுத்து, முக்கியமாக இவளுக்கு என்ன கேரட் ஜூஸ்னு போட்டு குடிப்பாவ. குடித்து வாங்கி ரெடியாக இருப்பாவ. நான் வந்து டியூஷன் கூப்பிட்டு போவேன். டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் எங்கள் அப்பா கடை வாசலில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன். வந்த உடனே படுக்கிறதும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் நேரம் எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட இப்போதைக்கு நல்ல அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ், அவ்வளோதான். வேறு யாருமே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன்லாம் அந்த அளவுக்கு பேச மாட்டாங்களோ. அதனால் நான் போய் பேசிவிட்டு மறுபடியும் வந்து அப்படியே படுத்துருவேன் பார்த்துக்கோங்க. அந்த இதில் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு தோசையும் ஒரு சட்னியும் வச்சு தந்துடுவாவ. அந்த டயலிஸ் அன்னைக்கு தூக்கம் வந்துட்டா மறுபடியுமா போய் உட்காந்துட்டு ஆச்சு உட்காந்துருக்காவளா? மணி 9 தாத்தா கடை போய் முன்னாடி போய் உட்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், வந்து சாப்பிட்டுட்டு கரெக்டாக நாங்கள் வந்து 9 மணி ஆகும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவோம். இப்படித்தான் எங்களோட ஒரு நாள் வாழ்க்கை. அடுத்த நாள் இது டயலிஸ் அன்னைக்கு நடக்கும். அடுத்த நாள் என்ன நடக்கும்னா, காலையில் இதே மாதிரி சாப்பிட்டு வாங்கிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டுன்னா துணி இருக்கா அப்படின்ட்டு பார்த்து துணியை துவைப்போம். சில சமயம் வந்து துணி துவைக்க மாட்டாவ. சரி இதை அடுத்த நாள் சேர்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னா துணி துவைச்சி தர்றது என் ஹஸ்பண்ட் தான் துவைச்சி தருவாவ. ஏன்னா வந்து எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து க்ளீனாக வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நல்ல தண்ணியில் போட்டு அப்படி அலசுவாவை பார்த்துக்கோங்க. என் ஹஸ்பண்டோட அம்மாலாம் பார்த்துக்காங்கன்னா அவ்வளோ நீட்டாக துவைப்பாவ. இதெல்லாம் எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு துவைப்பேன் பார்த்துக்கோங்க. ஒரு 3 அலசல் அலசுவேன், அவ்வளோதான். அவியெல்லாம் போட்டு ஆற்றுல துவைச்சி பழகினவிய அப்படி இப்படின்னு இருக்கும். அவிய வீட்டில் போர்லாம் இருக்கும். அப்புறம் போட்டு அவிய அம்மா துவைச்சி கொடுத்தாங்கன்னா இவ்விய அலசுவாவ, இல்லைன்னா இவ்விய துவைச்சா அவிய அம்மா அலசுவான்னு கடந்து மணிக்கணக்கில் துவைச்சிட்டு கிடப்பாவ. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது பார்த்துக்கோங்க. நம்ம துவைச்சோமா டக்குன்னு 3 பக்கெட் பிடிச்சி வச்சுருப்பேன். ஒரு இதில் கம்ஃபர்ட்டு, 2 இது தண்ணியில் முக்கு புளிங்க காய விடுங்க. இதுதான் நம்மளோடது. என்னோட துவைக்கிறது வந்து அவியல் வீட்டுக்கு செட் ஆகாது. அதனால் நீங்களே துவைங்கன்னு சொல்லி போட்டாச்சு. அதனால் என் ஹஸ்பண்டே துவைக்க விட்ருவேன். நான் உட்காந்து அலசுவேன். நான் அலசினாலுமே 3 பக்கெட்டு, அந்த ஃபஸ்ட்டு பக்கெட்டு தண்ணி வந்து நல்ல நுரையாயிட்டுனா கீழே தட்டிட்டு மறுபடியும் வந்து இது பண்ணுவேன், அவ்வளோதான். ஏன்னா இங்கெல்லாம் தண்ணி தட்டுப்பாடு மக்களே. நம்ம வந்து இப்படி வளர்ந்துருப்போம். நான் வந்து துவைச்சி பழகிற சமயம்லாம் இங்கே திருப்பூர்லலாம் வந்து வாடகை வீட்டிலலாம் பார்த்துக்கோங்க தண்ணியெலாம் சிக்கனமாக யூஸ் பண்ணணும். அதுலேயும் வந்து இந்த மாதிரி லைன் வீட்டில் இருந்தோன்னா வீட்டுக்கு வந்து பாத்திரம் விளக்கு பைப்பு இருக்குது. ஆனால் வந்து தண்ணியெலாம் ட்ரம்மில் தனியாக பிடிச்சி வச்சு அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடோடு தான் இருப்போம். அந்த கட்டுப்பாடு வந்து கிராமத்துப்புறத்தில் இருக்கிற வீலுக்கெலாம் வந்து வீழ்வை நல்லா தண்ணி செழிப்போடு இருந்து இது பண்ணுறவங்களுக்கெலாம் மொத்தத்தில் என்னையை வந்து அழுக்கு போகலன்னு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவு துவைப்பேன், என்ன அழுக்கு போகுதோ இல்லையோ. இதுதான் இப்படி தான் முடியும். அப்படி வந்து துவைச்சி வாங்கி அப்படி நாங்கள் வந்து எங்கள் பொழப்ப பார்ப்போம் பார்த்துக்கோங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வந்து முடையாக இருக்குது. இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒவ்வொரு டாக்டராக போய் பார்க்க எனக்கு வெறுத்து போயிடுது. இப்போ அந்த கண் வந்து தான் இப்போ பெரிய பிரச்சனை. எனக்கு வந்து கண் செக் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. கண்ணை செக் பண்ணி நான் அந்த யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், ஏதோ வந்து கிழிஞ்சிருக்கும், அதனால தான் இப்படி ஃப்ளாஷுங்கும்போது பயமாக இருக்குது. கண்ணை இப்படி கசக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஐயோ கிழிஞ்சிட்டோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. சரி பார்ப்போம், சனிக்கிழமை தான் போகணும். ஏன்னா அந்த கண்ணுக்கே நான் வந்து ஒரு 10 ஸ்கேன் பக்கம் எடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல பிபி அதிகமாகி பார்வை போய் அந்த ஊசியை போட்டு ஊசி போட்டோம். எனக்கு வந்து பார்வை வந்துச்சு. ஆனால் அந்த 3 கருப்பு புள்ளி மாதிரி மிதக்கிறது அப்படியே பூச்சி மாதிரி மிதந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கே நான் பார்த்தேன். அப்போ தான் கண்ணோட நரம்பு வீக்காக இருக்குது, நீர் கோர்த்த மாதிரி இருக்குது. அது வந்து மெல்ல தான் சரியாகும். உங்களுக்கு வந்து சத்து மாத்திரையும் தர முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டயாலிஸ் பேஷண்ட்டு அப்படின்ட்டு அவர் தரலை.
நானும் அந்த சமயத்தில் சரி எழுதி தாங்க என் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போடுங்கன்னு சொன்னால் போட்டுக்கலாம் அப்படின்னு எழுதி வாங்காமே வந்துட்டேன் பார்த்துக்கங்க. அதனால் 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த டாக்டரும் என் மேலே நல்லா பாசமாக வச்சு பார்த்தாவ பார்த்துக்கோங்க. நல்ல பாப்பாவை கண்ணு திருப்பூரில் வாசனில் பார்த்தேன். இப்போ மறுபடியும் போனோம், இந்த சனிக்கிழமை போனோம், போய் பார்க்கணும் பார்த்துக்கோங்க.